தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கட்சி தாவல் தடை சட்டம் தொடர்பான வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் முன்னாள் 4 எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் மற்றும் இசக்கி சுப்பையா ஆகிய நால்வரும் ஜூலை 30ஆம் தேதி காலை 11 மணி முதல் மதியம் 12:30 மணிக்குள் சபாநாயகர் முன் தனித்தனியாக ஆஜராக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நால்வரும் மே 13 அன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக உத்தரவை மீறி ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 எம்எல்ஏக்களில் அடங்குவர். அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் இந்த சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தமிழக அரசியலில் அடுத்தடுத்த நிலைப்பாடுகளை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. சபாநாயகர் முன் ஆஜராகும் இந்த நால்வரின் விளக்கங்கள் அரசியல் சூழ்நிலையை மேலும் பரபரப்பாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அட்டவணை 10வது திருத்தம், கொறடா உத்தரவை மீறுதல் மற்றும் ஒரு கட்சியில் வெற்றி பெற்று மறு கட்சிக்கு ஆதரவளித்தல் உள்ளிட்ட விஷயங்களை தடை செய்கிறது குறிப்பிடத்தக்கது.